ஹாய் கைஸ், வெரி வெரி குட் மார்னிங். நீங்கள் மார்க்கெட்டில் வின்னிங் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஏன் இது வந்து வின்னிங் ரேட் அதிகம்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட்டு லிக்விடிட்டி கான்செப்டாக வச்சு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு லிக்விடிட்டி எடுத்த பின்னாடி மார்க்கெட்டு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். பை சைடு இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் செல் ஆயிரும். செல் சைடு இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா மார்க்கெட் பை ஆயிரும். இதுதான் மெயின் கான்செப்டாக வச்சு மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, சரிங்களா? எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் அப் ஆகிட்டு இருக்கு. இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு பிஎஸ் பிரேக் ஆஃப் செக்ஷன் வந்துருச்சுங்கிறது தான் மீனிங்கு. இப்போ வந்து நமக்கு ஒரு ஓபி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஓபி இருக்குது, சரிங்களா? இந்த ஓபியை டேரெக்டாக மிட்டிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது இதை விட்டா இங்கே ஒரு ஓபி இருக்குது, எக்ஸ்ட்ரீமில் ஒரு ஓபி இருக்குது, சரிங்களா? பார்க்கலாம் மார்க்கெட்டு இந்த ஓபியிலேருந்து கீழே விழுந்துருவான், அல்லது இந்த ஓபியிலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருவான். இல்லை விழுறானா இல்லை மேலே போகிறானான்னு பார்க்கலாம். நான் டச் பண்ணல. ஓகே, மார்க்கெட்டை எடுத்துட்டான். ஓகே, பிரேக்கப் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்டான். சரி, விக்கு தான் வச்சுருக்கான், பட் இருந்தாலும் ஓகே எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான், மறுபடியும் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான். இது பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் தான், சரிங்களா? அப்படி இல்லைனாலும் இது பாடி க்ளோஸ் வச்சுட்டான், இது கூட பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் தான், சரிங்களா? எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான், சரிங்களா? என்னன்ட்டு கீழே போகிறேன்னு சொல்லிட்டு இதையும் பிரேக் பண்ணியிருக்கான், இதையும் பிரேக் பண்ணிட்டான். மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபி இருக்குல்ல, இந்த ஓபி மிட்டிகேட் பண்ணிட்டான். சரி, ஓகே, இது எடுத்துடலாம். இந்த ஓபிக்கும் இந்த ஓபிக்கு கீழே இடையில இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து மார்க்கெட் திரும்பி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, ஓபி மிட்டிகேட் பண்ணாமல் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுந்துட்டான். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்த பின்னாடி மேலே இருக்கிற ஒரு ஓபியிலிருந்து மார்க்கெட்டு மறுபடியும் கீழே விழுவாங்கிறது தான் மேட்ரு. இப்போ பக்கமாகவே இருக்குது. இப்போ மார்க்கெட்டு இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த ஓபியை வேலிடுனா இதில் இருந்து மார்க்கெட்டு என்ன ஆகணும்? இப்போ இதிலேருந்து மார்க்கெட்டு கீழே விழணும். ஓகே, விழணும். எவ்வளோ பார்க்கலாம். எடுத்துருவானா, விழுவானா, இல்லை எஸ்எல் அடிப்பானான்னு பார்க்கலாம். எடுத்துட்டான். ஓகேவா? டிபியும் எவ்வளோ வந்திருக்கான்? டிபியும் வந்துட்டான் 2.93. போனால் 3 1:3 இல்லைங்க, 3 ரேஷியோ வந்திருக்கான். இப்போ ₹1.32 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான், ₹3.962 ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ரிஸ்க் ரேஷியோ 3. ஓகே டன். இதையும் என்ன பண்ணிட்டான், கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மார்க்கெட்டு. பிஎஸ்எஸ் தான். இப்போ மேலே ஒரு ஓபி ஃப்ரீயாகவே தான் இருக்குது. இதில் இருந்து இதுவும் லிக்விடிட்டி தான் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே ஒரு ஓபி இருக்குது, இந்த ஓபி எடுத்துகிட்டு மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக இருந்தோம். இது எல்லாமே லிக்விடிட்டியாக மாறிடும். லிக்விடிட்டி இருக்கிறதுனால இது கன்ஃபார்மு. அதனால் மேலே நான் ஆல்ரெடி ஒரு பெண்டிங் என்ட்ரி போட்டலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டு கண்டிப்பாக கீழே தான் விழுவோம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது எல்லாமே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. மார்க்கெட் மேலே வந்தானா கீழே விழுந்துருவோம். ஏன் சொன்னோன்னா இந்த இடத்துலையும் சேம் அதே தான் இருந்துச்சு. இந்த என்ட்ரியும் எப்படி எடுத்தோமோ அதே என்ட்ரி தான். இது லிக்விடிட்டி, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக இருக்குது. அதனால் மார்க்கெட் மேலே வந்தானா கீழே விழுவான். ஓகே, வந்துட்டான். ஓகே, என்ட்ரி எடுத்தான். இங்கேருந்து டிபி, இதுதான் டிபி 3.89 ரேஷியோ. பாருங்க மார்க்கெட்டு இங்கே போகிறான். ₹1.550 செலவு பண்ணியிருந்தா ₹5.98 ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகே, டிபி வந்துட்டான். இப்படி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை பாருங்க, இது ஃபுல்லாகவே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இது எல்லாமே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிக்கு ஒரு ஓபி இருக்கட்டங்குது. இந்த ஓபியிலிருந்து மார்க்கெட்டு மேலே போவானா? மிட்டிகேட்டட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய் பார்த்தா
எஸ் வேலிடு தான். இந்த ஓபி ஃப்ரீயாக தான் இருக்குது. இது எல்லாமே லிக்விடிட்டி. அப்போ இங்கேருந்து மார்க்கெட்டை ரிட்டர்ன் பை ஆக போகுது. எஸ்எல் வந்து இதுக்கு கீழே, டிபி வந்து இதுக்கு மேலே சொல்லலாம். ஓகேவா? மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? லிக்விடிட்டியை கான்செப்டாக வச்சு தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. எங்கெங்கே லிக்விடிட்டி இருக்கோ அங்கே இருந்தெல்லாம் மார்க்கெட்டை விழும்.